हरैर्नामैव नामैव नामैव मम जीवनम् कलौ नास्त्येव 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 गतिरन्यथा हरे राम गोपालं भज गोविन्दं मम जीवनं हरे राम गोपालं भज गोविन्दं मम जीवनं गोविन्दं भज जीवनं भज गोपालं मम जीवनं गोविन्दं मम जीवनं भज गोपालं मम जीवनं गोविन्द 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 गोपाल गोविन्द गोपाल गोविन्द गोपाल गोविन्द ಮೋಸಹೋದೇನಲ್ಲೋ 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 ನಾನು ಮೋಸಹೋದೇನಲ್ಲೋ ಮೋಸಹೋದೆ ನಾನು ಮೋಸಗೊದೆ ನಲ್ಲೋ ಮೋಸಗೊದೆ ನಲ್ಲೋ ಶೇಷಶಯನಿಕೆ ಶೇಷಶಯನಿಕೆ ಸೇವಗನಾಗದೆ ಶೇಷಶಯನಿಕೆ ಸೇವಗನಾಗದೆ ಶೇಷಶಯನಿಕೆ ಸೇವಗನಾಗದೆ ವಾಸುದೇವನಿಗೆ ದಾಸನಾಗದೆ ವಾಸುದೇವನಿಗೆ ದಾಸನಾಗದೆ ಮೋಸಗೊದೆ ನಲ್ಲೋ ನಾನು ಮೋಸಗೊದೆ ನಲ್ಲೋ ಮೋಸಗೊದೆ ನಲ್ಲ ಸ್ವಾಮಿ அபியாச கானத்தை உத்தமோத்தம ராகம் என்று சொல்லப்படும் மாயாமாள கோளையில் ஏற்படுத்தி அதை நிர்தாரணம் செய்து உலகிற்கு ஒரு பொக்கிஷமாக வரமாக அளித்தவர் புரந்தரர் சங்கீத பிதாமகர். சாரி கம பத நீச சானித பமக ரீசா. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மாயாமாளவ கவுளையில் நம்ம சங்கீதத்தில் சொராவளி அமைச்சிருக்கிறது வீணை என்கிற வீணையை பேஸ் பண்ணி அமைத்திருக்கிற முறை. வீணையை அப்படி வச்சு சொல்லி கொடுக்கறது வீணைக்காராளுக்கு பரவாயில்ல, வாய்ப்பாட்டுக்காராளுக்கு தேவையா அப்படின்னு சில சர்ச்சைகள்லாம் உண்டு. ஆனால் கர்நாடக சங்கீதம் என்று வரும்பொழுதே அது கமக பிரதானமாக இருக்கும் இசை. கமகம் அது பிரதானமாகி அது எவ்வாறு எந்த அளவில் ஆட்சி செலுத்துகிறதோ அதை பொறுத்து அந்த கர்நாடக சங்கீத முறைக்கு பாடும் முறைக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கும், ஏற்றம் உண்டு. உலக சங்கீதங்களில் கர்நாடக சங்கீதத்தை தலைநிமிரச் செய்து அதை ஒரு எவரெஸ்ட் சிகரம் மாதிரி வச்சிருக்குன்னு அது கமகம் என்கிற அந்த ஒரு ஆபரணம் நமது சங்கீதத்தில் அந்த ஒரு கிரீடத்தில் அது தாஜ்வல்யமாக அது ஒரு ரத்னம் போல் விளங்குவது தான் காரணம். ரொம்ப நான் டீட்டெயில்டாக போல அதற்கு முன்னாடி முற்காலங்களில் சாமவேதா திதம் கீதம் சஞ்சக்ராக பிதாமகா என்று சொல்லுவா போல சாமவேதத்திலிருந்து பிரம்மா சங்கீதத்தை தோற்றுவித்தார். சாமகானம் என்பது உதாதம் அனுதாதம் ஸ்வரிதம் என்கிற ஒரு 3 சுரங்களிலிருந்து 7 சுரங்களாக அது பிரிந்து அது கடைசியில் சட்ஜகிராமம் என்கிற ஒரு கிராமம் என்கிற பெயரில் அந்த கிராமம் அந்த மூர்ச்சனை சட்ஜகிராம மூர்ச்சனை இன்று நாம் பாடும் கரகர பிரியா மேளத்தோடு ஹிந்துஸ்தானி சங்கீதத்தில் காஃபி தாட் என்பார்கள்.
சாரி க ம பத நி ச சா நி த ப ம க க ரி சாரி க ம ரி க ம பத நீ நீ ச. ஷட்ஜகிராம முறையில் பயிற்சிகள் அவரவர்களுக்கு ஏற்ற முறையில் அவர்களே நிர்ணயித்து கொண்டவாறு காலங்களில் பயிற்சி முறைகள் இருந்தன. இதிலிருந்து மாயாமாளகோலத்திற்கு மாற்றி ஸ்வராவளிகள் எல்லாம் ஏற்படுத்தி கீதங்கள் சூளாதிகள் சுவாமிக்கு புரந்தரதாஸ் சுவாமிக்கு 72 மேளகர்த்தால பரிச்சயம் உண்டா என்ற ஒரு கேள்வி எழுந்தால் அவருடைய கீர்த்தனையிலே அவர் சொல்லியிருக்கார். ஸ்வரவேர்த்தி 36 இரடறிந்த அப்படின்னு ஒரு சாகித்யத்தில் சொல்லியிருக்கார். 72 மேளகர்த்தா தனக்கு பரிச்சயம் உண்டு என்பது ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி. நாம் ஆராய்ச்சி முறையில் எடுத்துக்கொண்டோமானால் அவர் மாயாமாளகோலத்தை பேஸ் பண்ணி விளவு பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கிற போது மாயாமாளகோலையில் ரிஷப மூர்ச்சனையை எடுத்துக்கொண்டு நாம் பாடினால் ரசிகப்பிரியா கிடைக்கும் நமக்கு இந்த கிரகபேத முறைக்கு. மாயாமாளகோலையின் பிரதிமத்தியம ராகமான பந்துவராளியை எடுத்துக்கொண்டு அதில் நிஷாத மூர்ச்சனையை எடுத்துக்கொண்டால் கனகாங்கி வந்துவிடும். ஆக மாயாமாளகோலையோடைய பிரதிமத்தியமத்திலிருந்தும் மாயாமாளகோலையிலிருந்தும் இந்த ரிஷப மூர்ச்சனையும் பந்துவராளியின் காமவர்தனையின் நிஷாத மூர்ச்சனை ரெண்டுலேயும் என்னென்னா கனகாங்கியாக முதல் மேளமும் கிடச்சி விட்றது, ரசிகப்பிரியாவான 72வது மேளமும் கிடச்சி விட்றது. ஸோ இதுக்குள்ளே எல்லா மேளமும் அதுக்குள்ளே உள்ளே வந்து புகுந்து விடுறது. இப்படி நம்ம யோஜனை பண்ணி பார்த்தோன்னா பெரியவா எல்லாமே ஸ்தூலமாக சொன்னது கொஞ்சம், அதுக்குள்ளே இருக்கிற சூஷ்மத்தை நம்ம போய் பார்க்கணும். நம்ம போய் அந்த ஆழ்கடலில் நாம் ஞான முத்தெடுக்கணும்னா நம்ம கொஞ்சம் ஞானத்தை பிரயோஜனப்படுத்தி அதுக்குள்ளே புகுந்து முத்தெடுத்து அடிபட்டு மூக்கு முகரையெல்லாம் அடிபட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஓரளவு நம்மளுடைய ஞானத்துக்கு தகுந்த மாதிரி ஓஹோ பெரியவா இப்படி தான் பண்ணியிருக்கா போல இருக்குது அப்படிங்கிற ஞானம் வரவாளுக்கு வரும். இவருடைய கீதங்கள் எல்லாமே ஸ்ரீ கணநாத சிந்தூரவர்ண கருணாசகர கரிவதனா லம்போதர லகுமிகரா அம்பசுத அமர வினோத லம்போதர லகுமிகரா. ஒரு டைகர் வாழலாம் ஒரு கீதத்தை பாடினா கூட அது வந்து ஒரு பெரிய கீர்த்தனையை கூட வந்து அப்படி நிர்வகித்து பாட மாட்டா, கீதத்தை அப்படி நிர்வகித்து பாடுவாளாம் பெரியவாள்லாம். இந்த காலத்தில் என்ன கீதம் தானே, நின்னு கோரி வர்ணம் தானே, மௌன வர்ணம் தானே, இப்படி வந்து இப்படிலாம் தைரியமாக இந்த தைரியங்கள்லாம் நிறைய வந்துடுத்து. சித்தச்சரண கணசேவித சித்தி விநாயக தேய நமோ நமோ லம்போதர லகுமிகரா அம்பசுத அமர வினோத லம்போதர லகுமிகரா சகல வித்யாதி பூஜித சர்வோத்தம தேயன மோனமோ லம்போதர லகுமிகரா
சுவாமியோட இந்த ஒரு கீதத்தை பாடினாலே அந்த மலஹரி நிர்மலஹரி ராகம் என்கிற நிர்மலமான அந்த ஒரு ஹரி அவன் எவ்வாறு அந்த ராக ஸ்வரூபத்தில் கொலுவீற்றிருக்கிறான் என்பதற்கு மலஹரிக்கு வேறு ஒன்றுமே பாடம் பண்ண வேண்டாம், அந்த கீதத்தை சரியாக பாடினா போகிறோம். ಕೆರೆಯ ನೀರನು ಕೆರೆಗಜಲ್ಲಿ ವರವ ಪಡದವ ಗೌಂತ ಕಾಣಿರೋ ಹರಿಯ ಕರುಣ ತೋಳಾದ ಭಾಗ್ಯವ ಹರಿ ಸಮರ್ಪಣ ಮಾಡಿ ಬದುಕಿರೋ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠ್ಠಲರಾಯ ಚರಣ ಕಮಲವ ನೋಡಿ ಬದುಕಿರೋ. இதுலேயே ஹரிஸ்மரணத்தை தான் சுவாமி சொல்லியிருக்கார். எவ்வளவு பெரிய தத்துவத்தை கெரைய நீரனு கெருகஜல்லி வரவப்படாதவ ரந்தி காணிரோ ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதி கச்சதி என்பதை குழந்தைகளுக்கு அந்த முட்டாய் திதிப்பில் கடந்து குழந்தைகள் மருந்து சாப்பிடாது முட்டாய் ரூபத்தில் மருந்து கொடுப்போம்னு சொல்லிவிட்டு கீதத்திலேயே இந்த பெருமாள் பக்தியை ஹரிஸ்மரணத்தை இந்த கீதத்திலேயே அவர் சாகித்யமாக வச்சுருக்கார். இது சாதாரணமாக கீதத்துக்கு லட்சணம் ஒரு ஸ்வரத்துக்கு ஒரு சாகித்யம் வருது. இதெல்லாம் சாகித்யம் என்பதை முதலில் அந்த குழந்தைகளுக்கு சாகித்யத்துக்கு அந்த ஸ்வரத்துக்கு சாகித்யத்தை பாடுறது அது மாத்திரம்தான் நம்ம சொல்லுவோம். இந்த சாகித்யத்தோட மேன்மையை நாம் எடுத்து பார்த்தால் அதுவும் தாசர்வாள் போட்ட அந்த கீதங்கள் எதை செஞ்சாலும் அதில் பக்தியின் மூலம் சங்கீதம், சங்கீதத்தின் மூலம் பக்தி, இது எல்லோரும் எல்லா தாசர்களும் எல்லா பெரியவர்களும் செய்ததுதான என்றாலும் சங்கீதத்தை ஒரு அபியாசத்தின் மூலம் ஒரு அனுஷ்டானத்துக்கு கொண்டு வந்து எல்லாரும் சரியாக பாடணும், தாளமேகு தக்க மேளபேக்குன்னு சொன்னவர். அதே மாதிரி பக்தி இல்லாத சங்கீதத்தை ஹரி கேளனோ ஹரி தாளனோ சரி பெருமாளுக்கு எவ்வளோ போகிறோம், அவர் எப்படி பாடினாலும் கேட்பாருன்னு சொல்லிவிட்டு அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது எல்லாரும். அது பாடுறது நம்ம மட்டுக்குமாவது சரியாக பாடணும். எல்லோரும் ரொம்ப பிரமாதமாக பாட முடியாது. நம்ம மட்டுக்குமாவது சரியாக நம்ம ஸ்ருதியில் சேர்ந்து மற்றவாளுக்கு நம்ம பாடுறச்ச மற்றவாளுக்கு இடைஞ்சல் இல்லாமையாவது பாடணும். பாடினது நமக்கே இடைஞ்சலாக போய்ட்டுற காலங்கள் உண்டு. மற்றவாளுக்கு இடைஞ்சலாக இல்லாமல் இருக்கணும், நமக்கு இடைஞ்சலாக இருக்கணும். பாவமில்லாமல் பக்தி இல்லாமல் பாடும் அந்த சங்கீதத்தை கேளனோ ஹரி தாளனோ ரொம்ப தைரியமாக கேட்டிருக்கார். இதுக்கு பின்னாடி தான் சுவாமிகள் தியாகராஜ சுவாமிகள்லாம் ரொம்ப அழகாக இதுக்கு லட்சணம் சொல்லியிருக்கார். சொகசுகா மிருதங்க தாளமும் ஜோத கூர்ச்சி நின்னும் சொக்க ஜேயு தீருடவிடோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு சொக்கும்படியாக பாடணுமா. அவர் இன்னும் ஒரு பங்கு மேலே போயிட்டார். சாதாரணமாக பாடினா போகாது. சொகசுகா மிருதங்க தாளமும் ஜோத கூர்ச்சி, அதாவது இவா அவளோட சேரணும், இவாளோட சேரணும், ஒருத்தருக்கொத்தர். அவாவா தனியாக வாசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு தனியாகவே வாசிச்சுட்டு இருக்கக்கூடாது, இவரும் தனியாகவே பாடிட்டு இருக்கக்கூடாது. அவர்களுடன் இவர் சேர வேண்டும், இவரோடு அவர் சேர வேண்டும். கூடியிருந்து குளிர்ந்தேலோர், எல்லாரும் கூடியிருந்து குளிரணும் அந்த பக்தியில். அப்படி ஒருத்தருடைய மனசு ஒரு குடும்பம் மாதிரி ஒருத்தருக்கொத்தர் தேனும் பாலும் போல அந்த ஒரு பக்தி சேரணும், பக்தி பிரேமை சேரணும், அந்த மனசு சேரணும். அங்கே நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற அந்த ஒரு இடங்கள்லாம் இல்லாமல் அது காட்ட வேண்டிய இடங்கள் இருக்குது. அந்த போட்டின்னு வந்தால் பண்ணலாம். போட்டியில் கூட ஒருத்தர் சேர்ந்து அந்த போட்டி பார்க்க நல்லா இருக்கும். அதில் ஒருத்தருக்கொத்தர் சேராமல் தனித்தனியாக இருந்ததுன்னா அந்த போட்டி கூட பார்க்க முடியாது, அது கூட நல்லா இருக்காது. அதில் கூட ஒரு ஒருத்தருக்கொத்தர் ஒரு ரேப்போ ஒரு கார்லேஷன் எல்லாம் இருக்கணும், போட்டி இருந்தால் கூட. இப்படி எல்லாவற்றையும் சுவாமி அபியாச கிரமத்தின் மூலம் எல்லாருக்கும் பக்தர்களுக்கெல்லாம் அவர் சங்கீத அபியாசம் வேற செய்து வைத்தார். மகா கோபிஷ்டர்னா மகா கோபிஷ்டரா, யாராவது தப்பா பாடி ஸ்ருதி சேராம பாடி ராகம் வராகம் தாளம் வராகங்கிற மாதிரி அப்படி ஏதாவது இருந்ததுன்னா உடனே சுவாமி கோவம் பலார்னு அடிச்சு போடுவாராம். நினச்சி பார்க்குறேன்.
சில பஜனைகள்லாம் கேட்குறச்ச புரந்தரதாசர் இருந்த என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு பஜனை எப்பொழுது நாம சங்கீர்த்தனம் என்று வந்துவிட்டால் நம்மை மறந்து எப்படி வேணாலும் குதிக்கலாம், குதியாட்டம் போடலாம், எப்படி வேண்டுமானாலும் ஸ்பிரிச்சுவல் ரேப் மாதிரி கத்தலாம், அப்படி துள்ளலாம் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்குமுறை வேணும். பெரியவாள்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணின ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணினவா அந்த மாதிரிலாம் நாம சங்கீர்த்தனம்லாம் பண்ணவே இல்லை. இது சாதாரணமாக ஒரு சத்தத்தை போட்டு ஒரு பீட்டை போட்டு அதில் ஒரேடியாக சத்தத்தை கிளப்பி அதில் கையையும் காலையும் ஆட்டி இஷ்டப்படி மேலையும் கீழையும் துள்ளுறதுக்கு நாம சங்கீர்த்தனம் தான் வேண்டும் என்பதில்லை. எத்தனையோ வேறு இடங்களுக்கு சென்றாலே மனிதனுடைய ஒரு கீழ்த்தரமான ஒரு சென்சஸை, அந்த ஒரு உணர்ச்சிகளை கலப்பி விட்டு பஞ்ச இந்திரியங்களை வேடிக்கைக்கு ஆட்படுத்தி அவைகளை ஆடச் செய்து துள்ளச் செய்து குதிக்கச் செய்து செய்வதற்கு எத்தனையோ முறைகள் இருக்கின்றன. அதுக்கு நாம சங்கீர்த்தனம் வேண்டாம். நாம சங்கீர்த்தனம் பண்ணுறச்சே அது வேறு எதையோ ஞாபகப்படுத்துகிற மாதிரிலாம் காலங்கள் வந்துட்டுருக்கு. அது எப்பொழுது நாம சங்கீர்த்தனம் பகவானை பார்க்க வேண்டும், பிரத்யட்ச ஸ்வரூபத்தை பார்க்க வேண்டும், நாம சுத்தியை பார்க்க வேண்டும், நாமத்தின் மூலம் அந்த ஒரு நாமியை பார்க்க வேண்டும், அவன் அந்த இடத்தில் இருந்து அந்த ஒரு தீபத்தில் கோவில் கொண்டு அவன் எழுந்தருளி இருக்கும் அந்த ஒரு ஜோதியை பார்த்து நமது மனது ரமிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு நாம சங்கீர்த்தனம் செய்வது வேறு. நாம சங்கீர்த்தனத்தை எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி போர் அடிக்காமல் அவளுக்கு தான் பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன், அவளுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு பண்ணுறதுக்கு வேறு துறைகள் நிறைய இருக்குது. அதுக்கு சங்கீதமும் நாம சங்கீர்த்தனமும் வேண்டாம். இதில் பக்தி தான் பிரதானம், பக்தி தான் இருக்கணும். சுவாமிக்கு ஸ்ருதியை விட்டு பாடினாலே அந்த லைஃப்பு போயிட்டாலே பலார்னு அடிச்சு விடுவாராம். இது என்ன இருந்தாலும் சுவாமிக்கு பொறுக்கலை போல இருக்குது பகவானுக்கு. இவ்வளவு ஒரு பரம பக்தர், இப்படி ஒரு பாகவதோத்தமர், இப்படி ஏன் ஜனங்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்கிறார் அப்படின்னு சுவாமி நினச்சார் போல இருக்குது. அவருக்கு ஒரு மாதம் பாடவே முடியலையாம், வாயை திறந்த ஒன்றும் சப்தமே வரலையாம். அப்புறம் அவர் உபவாசம் இருந்து பகவான்கிட்ட நான் பண்ணினது தப்பு, நான் செய்யும் அவதாரம் ஏன்னா என்ன இருந்தாலும் பாகவத அபசாரம், நீ அதை நீ பொறுத்து கொள்ள மாட்டாய், உனக்கு அபசாரம் செய்தால் கூட பொறுத்து கொள்வாய், பாகவதர்களுக்கு அபசாரம் செய்தால் நீ பொறுத்து கொள்வாயா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு அப்புறம் பகவானை ஸ்மரித்து அவருக்கு தொண்டை சரியாச்சு, பேச முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று செய்தி உண்டு. இதை நினச்சி நீ இந்த காலத்தில் கற்றுக்கிறவாள்லாம் கேட்ட, சார் நீங்கள் கோச்சிக்கவே கூடாது, பத்தேளா புரந்தரதாசருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தேளா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஹரி கதை நம்மக்கிட்ட பண்ண ஆரம்பிச்சுடுவா அவளோடது. நம்ம இந்த காலத்தில் அவள் சங்கீதத்துக்குன்னு எல்லாத்துக்கும் வந்த உடனே அவள் ஹரியப்புங்கிற கேஸாக தான் இருக்குது. பாட ஆரம்பித்த உடனே சாப்பாசா சொன்ன உடனே அடுத்த வருஷம் அகாடமியில் பாடலாமான்னு கேட்குறான். அப்படிங்கிற காலமாக இருக்குது. ஹரின்னு சொல்லிடான ஹரியப்புங்கிறான். அப்படி ஒரு காலமாக இருக்குது. நம்ம இதெல்லாம் சொன்ன பாருங்க, சுவாமி எவ்வளவு அவரே சொல்லியிருக்கார், கோச்சுக்காதீங்க சார், குழந்தைகளுக்கு கோச்சுக்காமல் அவளுக்கு வரதை ரொம்ப பிரமாதமாக பாடுறேன்னு சொல்லி சங்கீதம் சொல்லி கொடுங்கோ அப்படின்னு சொல்ல ஒரு காலம் வராமல் இருக்கணும். சொல்லலாம், அவளுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கணும். சங்கீதம் வர வேண்டாமா? தப்பு திருத்தினா கோபம் வருது, கோச்சுக்கிறா. நன்னா இருக்குன்னு சொன்னால் தான் பிடிக்கிறது. அப்படிங்கிற காலமாக இருந்ததுன்னு ஒரு நாளைக்கு சுவாமி இன்னும் ஒரு திருவிளையாடல் பண்ண நினச்சான் போல இருக்குது. பாண்டுரங்கன் லீலை பண்ணணும், இன்னும் தாசர்வாளுடைய மகத்துவத்தை உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். எப்போவுமே பகவான் என்ன நினைப்பான், இந்த மாதிரி தாசர்கள் பக்த சிரேஷ்டர்கள் இவர்களுடைய பக்தி தனக்கு மனத்தில் வேரூன்றி தான் அவர்களுடைய ஹிருதயத்தில் போய் உட்கார வேண்டும் என்று சங்கல்பம் செய்கிறானோ அன்றே அவன் என்ன செய்கிறான், அவர்களுடைய மற்ற விஷயங்களை சுகங்களை பிடுங்குகிறான். முதல்ல திரவியங்கள், பணம், பொருள், இந்த லோகாந்தகாரமாக இருக்கிற விஷயங்களை பூரா அந்த அந்தகாரத்திலேருந்து அவளை அந்த லோகாயத்தமாக இருக்கிற விஷயங்களில் அவளை தனியாக எடுத்துன்னு வந்துடுறான். பணம் இருந்ததா பணத்தை எடுத்துடுறான், பணக்காரால் இருந்தாலா பணத்தை பிடிங்கிட்டு விடுறான். அவன் எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஹரிஸ்மரண அப்படியே சர்வதர்மான் பரித்தியச்ச மாம் ஏகம் சரணம் ரஜ, என்னையே நீ நம்பி நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று நீ என்னையே துதி, என்னையே நம்பு, மாம் ஏக்கம் சரணம் பிரஜ அப்படின்னு சொல்லணுன்னு மற்ற இடத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்துடணும்னு, என்னுடைய பாதத்துக்கு வந்துடணும், என் பாதத்தையே நினைக்கணும். அப்படி அந்த இடத்திற்கு அவர்கள் வந்த பிறகு அவன் உடனே அனுகிரகம் செய்கிறானா என்று பார்த்தால் சுவாமிக்கு ஒரு சின்ன ஆசை, இவாளுடைய பக்தியை உலகத்துக்கு தெரிவிச்சுடணும் முன்னாடின்னு அவர் ஆசைப்படுறார். அது தெரிவிக்கிறது சாதாரணமாக இருந்து தெரிவித்தா ஜனங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக இவாளை போட்டு ஏதோ ஒரு கஷ்டப்படுத்துவார். இதான் அந்த பக்த சரித்திரங்களில் உள்ள
எப்போவும் ஒரு சுவாரஸ்யம். நல்ல தங்கம் இருக்குது. தங்கம்ங்கிறது எப்படி தங்க பெரும்னா தங்க கட்டியாக வச்சுருந்தா எல்லாருக்கும் தெரியுமா? அதை பல பல விதமான நகைகளாக அவைகளை மாற்ற வேண்டும். அப்படி நகைகளையாக மாற்றினால்தான் சில நகை மனுஷா போட்டுப்பா, சில நகை பகவானுடைய சரீரத்துக்கே ஏறும். பகவான் சரீரத்துக்கு ஏறுற ஆபரணம் எவ்வளோ பெருசாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஆபரணம்னா சுவாமிக்குத்தான் போடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. மனுஷால் போட்டுக்கிறதெல்லாம் பற்பல விதமாக இருக்கும். சில பேருக்கு மரப்பாச்சிக்கு போட்ட மாதிரி இருக்கும், சில பேருக்கு கோட் ஸ்டாண்டில் மாட்டின மாதிரி இருக்கும். எப்படி புது நெக்லஸ் வாங்கியிருக்கேன், எப்படி இருக்குது மாமி, நான் நெக்லஸ் பேஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அது சுவாமிக்கு அது அந்த அலங்காரமாக போய் சேர்றச்ச இன்னும் அலங்காரம் சேர சேர சுவாமிக்கு அழகல்ல, அந்த அலங்காரத்திற்கு அழகு, அந்த நகைகளுக்கு அழகு. அதே மாதிரி பக்தி சிரேஷ்டர்களுடைய பக்தியை உலகத்திற்கு காட்டினால் அந்த பக்தி ஸ்வரூபத்திற்கு, இந்த பக்தி உலகத்திற்கு லாபம், இந்த பக்திமான்களுக்கு பெரிய லாபம் ஆவா. இந்த லாபத்தையும் கருதிய பகவான்கிட்ட பக்தி பண்ணலை. உலகத்திற்கு பகவான் அந்த பக்தி சுரூபத்தை காண்பிக்க விரும்புகிறார். அதற்கு இவர்கள் கருவியாக இருக்கிறார்கள். இந்த கருவி என்கிற இந்த தங்கத்தை தீயிலிட்டு காய்ச்சி உருக்கி அடித்தால்தான் இதை நகையாக செய்து போட முடியும். அதுக்கு இந்த பக்த சிரேஷ்டால் எல்லாருக்கும் போட்டு சுவாமி ஏதோ ஒரு சோதனை லீலைங்கிற பேரில் ஏதோ ஒரு காரியங்கள் வினோதங்கள் நடத்துகிறார். புரந்தரதாசர் ஒரு நாளைக்கு ராத்திரி நடுராத்திரி அவருக்கு காலம்பிக்கணும்னு ஜலம் கொண்டு வர சொல்கிறார். மத்வபதி சிறிது ஜலம் கொண்டு வா, தீர்த்தம் கொண்டு வான்னு கத்தின்ண்டே இருக்கார். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன், அந்த நித்ராதேவி ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணி விட்டாள்னு அதுலேருந்து மீள்றது ரொம்ப கஷ்டம். அது எப்போன்னா இந்த பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் இருக்கிறச்சா படிக்கணும், ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல என்னென்ன அந்த தெரிஞ்சுக்கிறது தான். அல்லது நீ காயத்ரி ஜபம் 1008 காயத்ரி ஜபத்து இன்றைக்கி நீ பண்ணு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி 100 பண்ணுறதுக்குள்ளே சுற்றி அடிக்கும். எல்லாம் எண்ணிக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் தர்ப்பப்புல்லாம் எல்லாம் எண்ணி வச்சுருப்போம். 1 2 ஒரு 200 300 வரத்துக்குள்ளேயே அடுத்தது மாற்றி சொல்கிற ஒரு இடம் வரும். அல்லது என்ற கை விட்டு போயிடும். அல்லது சித்த நேரம் அப்படி சொல்கிறத நிறுத்திட்டு அப்படின்னு ஒரு பாம்பு படம் எடுத்த மாதிரி ஒரு இப்படி சுற்றிட்டு தான் இப்படிலாம் உலகத்தில் நிறைய பார்ப்போம். மத்வபதி தீர்த்தம் கொண்டு வான்னு கத்துறார். நேரம் ஆயிடுத்து. இவருக்கு ஒரே ஒரு சிரமம். அப்புறம் மத்வபதி ஒரு கண்டியில் ஜலத்தை கொண்டு வந்தான். ஜலத்தை அதுவும் சின்ன கண்டியில் கொண்டு வரது கொஞ்சம் நிறையவாது கொண்டு வரக்கூடாதோ கொண்டு வந்திருக்கான். உடனே அதை உபயோகப்படுத்திட்டு குடித்தாரோ காலமிண்டாரோ. கோவத்தில் என்ன பண்ணினார், அவன் மண்டியிலே ஓங்கி நறுக்கி விட்டார். என்ன எவ்வளவு நாழியாக கத்தின்னு இருக்கேன், அப்படி என்ன உனக்கு தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் ஒரு நறுக்கி விட்டார். சரிப்பா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஆற்றுக்குள்ளே உள்ளே கூடத்தில் பார்த்த ஜம்முன்னு 2 பையங்களும் மாறி ஒரு ரெட்டநாயனம் மாதிரி கொரட்டை விட்டுருக்கான். இவன் கீழ் ஸ்தாயில் ஆரம்பித்தான், அவன் மேல் ஸ்தாயில் ஆரம்பிக்கிறான். அவரோணமாக அது பாட்டுக்கு 2 பேரும் பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கான். ஏண்டா அடி வாங்கியிருக்க இன்னும் தூங்குறேடா, உனக்கு இன்னும் தூக்கம் வருதேடா, அடி வாங்கியுமா உனக்கு தூக்கம் போல. இவருக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுது. குழந்தைய இப்படி நறுக்கி விட்டோமே, கையாலையாவது குட்டியிருக்கலாம். சரி வயசாகிடுத்து, கையால் குட்டினா ரொம்ப மரியாதையான பையன். அப்பா கையால் குட்டாதப்பா, உனக்கு கை வலிக்க போகிறதுப்பா, கிண்டியாலேயே குட்டுன்னு சொல்கிற ஒரு நல்ல குழந்தவன். சரி இவர் அந்த பையனை அது சொல்ல வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவரே கிண்டியாலே பாதி கை பாதி கிண்டின்னு குட்டி விட்டார். இவ்வளவு அடி வாங்கி தூங்குறேடா, அப்படி என்னடா தூக்கம்னு பார்த்தா அவன், என்னப்பா எப்போ நீ என்னை அடித்த, நீ அடிக்கவே இல்லையே, நான் தூங்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறார். சுவாமிக்கு அப்படி தூக்கி வாரி போடுறது. அப்போ யார் ஜலம் கொண்டு வந்தா? இவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. இன்னும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் இருக்குது. கார்த்தால் எழுந்திருந்து ஸ்நானத்தை பண்ணிவிட்டு கோவிலுக்கு போனால் அங்கே அர்ச்சகர்கள்லாம் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு ஆபரணங்களை கழட்டின்னு இருக்கா. அவருக்கு திருமஞ்சனம் பண்ணணும். புஷ்பங்களை எல்லாம் அந்த பக்கம் எடுத்து விட்டு ஆபரணங்களை கழட்டின சுவாமியுடைய நெத்தியிலேருந்து ஒரு பெரிய வீக்கம். இந்த இடத்துல ஒரு முழை குட்டினதில் பெரிய முழை, கண்ணிலிருந்து தாரதாரியாக ஜலம் வந்துட்டுருக்கு. சுவாமி என்ன இது? இவருக்கு புரிஞ்சு போயிடுத்து. தாங்களா இவ்வாறு எனக்கு சேவை செய்தீர்கள் சுவாமி,
ஐயோ நான் என்ன பாக்கியம் செய்தேன் சுவாமி, நின்ன தியானமாக கூட புரந்தர விட்டலா, எனக்கு உன்னுடைய தியானத்தை தவிர ஒன்றும் இல்லையே, எனக்கு உண்மையாகவே நீ ஒரு நல்ல பாடத்தை நீ கற்பித்து கொண்டிருக்கிறாய், உண்மையாகவே நீ எனக்கு விட்டலா, நான் குழந்தைகளை நான் அடிக்கிறேன், பாகவத சிரேஷ்டர்களை என் கோபம் தாங்காமல் அவர்களை தண்டிக்கிறேன், இந்த காரணத்திற்காக நீ இப்படி ஒரு லீலை செய்து காண்பிக்கிறாயா சுவாமி சொல்லிட்டு ஓன்னு அழறார். அப்படி அழறார். இதோடு நிறுத்தின்றாலும் பரவாயில்ல, இந்த லீலையாவது தேவலை. அடுத்தது சுவாமி என்ன பண்ணிவிட்டார், அந்த ஊரில் ஒரு தாசி வீட்டுக்கு புரந்தரதாசர் ரூபத்திலேயே போயிடுறார். அவோ பதறிப்பறா, பாகவத சிரேஷ்டர் தாசர்வாள், நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நீங்கள் என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் வந்திருப்பேனே சுவாமி, நீங்கள் எதுக்கு இப்போ வந்தேள், இந்த ஆத்துக்கு நீங்கள் வந்த உலகத்தில் என்ன பேசுவா? இல்லைம்மா, நீ பாடி நான் கேட்கணும், நீ ஆடி எனக்கு எனக்கு ரொம்ப நன்னா நீ பாடுவியா, ரொம்ப நன்னா நீ பரதநாட்டியம் ஆடுவியா, நான் அந்த நர்த்தனத்தை பார்த்து நான் மனமகிழ வேண்டும். அவோ பாவம், சரி சுவாமி சங்கீதபரமாக ரொம்ப பெரிய பிதாமகர், பாடுறா ஆடுறா, ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணிவிடுறார், ஒரு கங்கணத்தை எடுத்து அவளுக்கு போட்டுட்டு வந்துடுறார். மறுநாளைக்கு பார்த்தா இவளுக்கு ஒரு பக்கம் ரொம்ப பெருமை, தாசர்வாள் எங்காத்துக்கு வந்தார், எனக்கு கங்கணம் போட்டார். சாதாரணமாக அவள் பேசுறச்சியே கையாட்டி பேசுவோம். இப்போ எல்லாரும் முன்னாடியுமே நான் இப்போ தான் கோவிலுக்கு வந்தேன், 7 மணி ஆச்சுலையோ 5 மணி ஆச்சுலையோ இப்போ தான் கோவிலுக்கு வந்தேன், உடனே ஏது கங்கணம் புதுசாக இருக்குது, 10 விரல்லையும் மோதிரம் போட்டுண்டாலாம், எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்கு கார்த்தால கல்யாணத்தில் எல்லாரும் முன்னாடியும் பல்லு தேக்க ஜலம் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கையை ஆட்டி ஆட்டி பேசினாலாம். இது உலக சுபாவம். இவோ அழகாக கங்கணம், தாசர்வாள் கங்கணம் போட்டார், தாசர்வாள் கங்கணம் போட்டார், தாசர்வாள் கங்கணம் போட்டார்னு இவோ உலகத்தில் எல்லாருக்கும் சொல்லாதா பாக்கி இல்லை, இவோ சொல்லிகிட்டு இருக்கா, பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கா. அதுவும் எப்படி, என்னை பாட சொல்லி கேட்டு சும்மா போடலை, நான் பாடினேன், பாடி சந்தோஷப்பட்டு, அவரெல்லாம் கங்கணம் போடுறது சந்தோஷப்படுறதுன்னு சாமானிய காரியமா, இப்படி போயின்னு இருக்கு. அங்கே கோவிலில் என்னடான்னா சுவாமியுடைய கங்கணத்தை காணோம் அப்படின்னு, யார் எடுத்தான்னு பாடுடான்னு ராஜா எல்லாரும் கையில் ஈட்டியை வச்சுன்னு எல்லாரும் பெட்டாலியன் வந்து நின்றுவிட்டான் போலீஸ்காரன் மாதிரி. அந்த நேரம் இந்த அம்மா எல்லாட்டையும் புரந்தரதாசர் தான் போட்டார், புரந்தரதாசர் தான், நேற்று யாருடா கோவிலில் நாம சங்கீர்த்தனம் பண்ணினா, புரந்தரதாசர் தான் பண்ணினார், இவருக்கு தான் கர்ப்பகிரகத்துக்கு வர போகிறதுக்கு இவருக்கு உரிமை உண்டு. சுவாமிக்கு முழை வந்தது, கண்ணில் ஜலம் உடனே சுவாமி இப்படி பண்ணுறேளே நியாயமானு கட்டின்றார். சுவாமிக்கு உடனே இந்த முழையும் சரியாக போய்டுத்து, கண்ணிலையும் ஜலம் நின்றுது. அவ்வளோ உரிமை உண்டு தாசர்வாளுக்கு. ஏன்னா வியாசராயற்று தீட்சை வாங்கிட்டு வந்திருக்கார், அவளுக்கு உள்ளே போய் ஆராதனம் பண்ணலாம், அந்த உரிமை இருந்தது. அப்போது உள்ளே வந்தவர் நாம சங்கீர்த்தனம் முடிஞ்சு அவர் சுவாமியை சேவிக்க வந்தவர் தீபாரத்தி பண்ணுறதுக்கு வந்தாரே, அப்போ ஏதோ முள்ள இப்படி தீபாரத்தி பண்ணுறச்சே நைஸாக ஏதாவது சுட்டுருப்பாரா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு சந்தேகம். சரி அவர் தான் வந்தாருடா, பிடிச்சி காட்டுறான்னு விட்டான் தூணில் ராஜா. அடுத்தது வேறு எப்படி போயிருக்கோம், மற்ற எல்லாம் சரியாக இருக்குது, இந்த கங்கணம் மாத்திரம் காணும், அது பார்த்தா புரந்தரதாசர் தான் கொடுத்தான்னு இவ சொல்ல வச்சு விட்டார் சுவாமி. என்ன வேணும் இதை விட, சரி நம்ம ஒன்றும் தெரியாமல் ஒன்றும் பண்ணல, அவரை தூணில் பிடிச்சி கட்டு, சவுக்கடி கொடுன்னு சொல்லிட்டான். எல்லோரும் தூணில் வச்சு கட்டி விட்டார். சுவாமி ஓன்னு அழறார். என்னப்பா, நான் உன்னை தியானம் செய்து நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய பக்தனுக்கு, உன்னுடைய குழந்தை அவனுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை என்று உலகத்தில் இருந்தால் நாளைக்கு யாராவது உன் நாமத்தை சொல்லுவார்களா, பாடுவார்களா? சுவாமி பாண்டுரங்கா, உனக்கு இது என்ன சோதனை, எதற்காக இப்படி செய்கிறாய், எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே, நான் இப்படி ஒரு நிரபராதியாக இருக்கிறேன், இப்படி கொண்டு என்னை உன் சந்நிதியிலேயே உன்னுடைய தூணில் கட்ட வைத்து எனக்கு தண்டனை கொடுக்க செய்கிறாயே, நாளைக்கு உன் பக்தர்கள் உன்னை போற்றுவார்களா? சொல் சுவாமின்னு சொன்ன உடனே ஒரு அடி கொடுக்கறதுக்கு ஒரு அடி தான் விழுந்தது தாமதம். உடனே அசரீர் எங்கேருந்து பாண்டுரங்கன், நிறுத்துங்கள், நேற்றுக்கு நான் தாசராக நான் அந்த பெண் வீட்டிற்கு நான் சென்றது, நான் தான் சென்றேன் தாசர் ரூபத்தில், ஆகவே இவர் கட்டிய தூணுக்கு இனிமேல் நீங்கள் தினம் ஆராதனை பண்ணணும், இதுக்கு ஆராதனை பூஜையெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் தான் எனக்கு பண்ணணும், அதுக்கு பேர் தாசர் தூண்னு பேர். இன்றைக்கும் பந்தர்பூரில், இன்றைக்கும் பண்டரிபுரத்தில் அந்த தூணுக்கு பேர் தாசர் தூண்னு பேர். அந்த தூணுக்கு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான், ஆராதனையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் சுவாமிக்கும் பண்ணணும்னு இன்றைக்கும் அது அந்த சம்பிரதாயம் நடந்துட்டுருக்கு.
हरे राम गोपालं भज गोविन्दं मम जीवनम् हरे राम गोपालं भज गोविन्दं मम जीवनम्